சுட சுட சூப்பராக வரகரிசி வச்சு ஒரு வெண்பொங்கல் பண்ணலாமா? பொதுவாகவே உடல் நலிவுற்று இருக்கும்போது இந்த மாதிரி வெண்பொங்கல் வச்சு சாம்பார் சட்னியோடு சாப்பிட்டோம் அப்படின்னா அது ஒரு சூப்பர் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அதையே இன்னும் ஹெல்த்தியாக நம்ம மில்லட்ஸ் வச்சு ஒரு பொங்கல் ரெடி பண்ணி இன்றைக்கி நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வெங்காய சாம்பாருங்க. இதுக்கு ஒரு காம்பினேஷனாக கொடுத்துருக்கு. எப்போதுமே நம்மளோட ஹீரோ தேங்காய் சட்னி இல்லைன்னா எப்படி, அவரும் இருக்காரு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்ப்போமா? நான் இன்னைக்கு மில்லட்டில் குதிரைவாளி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு 300 ml தண்ணி பிடிக்கிற அளவு ஒரு பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு டம்ளர் எனக்கு குதிரைவாளி மில்லட். எந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் சூப்பராக வாஷ் பண்ணிடலாம். குக்கரில் டைரெக்டாக நம்ம சேர்க்க போகிறோம். பாத்திரம் வச்சும் நம்ம பண்ண போகிறது கிடையாது. குக்கர்லேயே டைரெக்டாக நம்ம வேக வச்சிடலாம். இதுக்கு தண்ணி அளவு பார்த்தீங்க அப்படின்னா 3 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றணும். இதில் ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட்டாக அரை டம்ளர் பால் காய்ச்சின பால் சேர்த்துருங்க. ஹோட்டல் பொங்கல் மாதிரி சூப்பராக வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து பெரிய பர்னரில் 3 விசில் அளவு விட்டுடுங்க. மூணு விசில் வந்த பிறகு நம்ம 10 நிமிஷம் சிம்மில் போட்டுடலாம். இப்போது தாளிப்புக்கான பொருளை நம்ம கட் பண்ணி வச்சிடலாம். வாசத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இஞ்சி துண்டு 1 இன்ச் அளவு பொடிசு பொடிசாக கட் பண்ணியிருக்கோம். முந்திரி பருப்பு இதெல்லாமே நம்மளோட இஷ்டம்தான். நிறையா போடுறவங்க நிறையா போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக தாளிக்கணும்னு நினைக்கிறவங்க கம்மியாக தாளிச்சிக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். குக்கர் ஸ்டீம் போனதும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பார்த்தீங்களா? 3 விசில் 10 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுங்க. அவ்வளோ அட்டகாசமாக வந்துடும். தண்ணி அளவும் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஊற்றிடுங்க. இப்போ ஒரு தாளிப்பு ஒன்று ரெடி பண்ணிடலாம். நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 ஸ்பூன் அளவு நெய் பயன்படுத்தியிருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இதோட நான் எண்ணெய் சேர்க்க போகிறேன். பொதுவாக ஹோட்டலில் நல்ல நெகிழ்த்தியாக பொங்கல் வரும் இல்லையா, கரண்டியில் ஒட்டாமல். அதுக்கு அவங்க எண்ணெயும் நெய்யும் தான் சேர்ப்பாங்க. ஓவராக நெய்யை மட்டும் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி இருக்கும். அதுதான். ஃபஸ்ட்டு முந்திரி பருப்பு நல்லா ஒரு செவக்க விட்டுடலாம். நல்லா செவப்பான பிறகு தாளிப்புக்கான பொருள் 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இந்த ஜீரகமும் மிளகும் நல்லா பொரிஞ்ச பிறகு வெட்டி வச்ச இஞ்சி நல்லா பொரிஞ்சிடட்டும். அப்போ தான் நமக்கு அந்த காட்டம் இல்லாமல் இருக்கும். நல்லா பொரிஞ்ச பிறகு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நல்லா படப்படன்னு வெடிச்சிருச்சு. கீக்கு எதுக்கும் பயங்கரமாக பொங்குதுங்க. நம்ம உள்ளே என்ன நடக்குதுன்னே கண்ணுக்கு தெரியல. அவ்வளோதான். எல்லாமே கிறிஸ்பியான பிறகு இந்த டைரெக்டாக பொங்கலில் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போது இதை ஒரு கலப்பு கலந்துட்டு எல்லா பொங்கல்லையும் படுற மாதிரி சூப்பராக இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு லாஸ்ட் ஒரு ஸ்டெப் ஒன்று இருக்குது. அது அப்படியே அந்த மணமாக க்ளோஸ் பண்ணி வச்ச பிறகும் மனம் செம்ம தூக்கலாக இருக்கும். அதுதான். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எல்லாத்தையும் சூப்பராக கலந்தாச்சு. இப்போது பச்சை கீ இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஹாட் பாக்ஸில் மூடி வைங்க. அவ்வளோ மணமாக இருக்கும். சூப்பர் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு.